ஏரோது அந்திப்பா. மகா ஏரோது தனது மரணத்திற்கு சற்று முன் எழுதின உயில்படி கலிலேயா மற்றும் யோர்தானுக்கு கிழக்கே உள்ள பெரேயா பகுதி ஏரோது அந்திப்பாவிற்கு கிடைத்தது. மகா ஏரோதிற்கு 4ஆம் அரிஸ்டோபுலஸ் என்ற ஒரு மகன் இருந்தான். அவனுக்கு எரோதியாள் என்ற மகள் உண்டு. இந்த அரிஸ்டோபுலஸையும் அவனது சகோதரனையும் தாயையும் பாட்டியையும் மகா ஏரோது கொலை செய்ததை முன்பு பெட்டி செய்தியில் பார்த்தோம். அனாதையான தனது பேத்தியை மகா ஏரோது வேறொரு மனைவியான முதலாம் மரியாம்னே மூலம் பிறந்த பிலிப்புவிற்கு திருமணம் செய்து வைத்தான். முறைப்படி பார்த்தால் எரோதியாள் தனது ஒன்றுவிட்ட சிற்றப்பனையே திருமணம் செய்து கொண்டாள். இந்த முதலாம் பிலிப்பு தனது தகப்பனின் தேசத்தின் எப்பகுதியையும் ஆளாமல் ரோமாபுரியில் நல்ல செல்வாக்குடன் ஒரு பிரபுவாக வாழ்ந்து வந்தான். இக்காலத்தில் எரோது அந்திப்பா அரசியல் சம்பந்தமாக அடிக்கடி ரோம் நகருக்கு போக்குவரத்துமாக இருந்தான். அப்படி வரும்போதெல்லாம் தனது சகோதரனான பிலிப்புவின் வீட்டில் தங்குவான். இப்படி பல முறை ரோம் நகரில் வந்து தனது வீட்டில் தங்கிய ஏரோதுடன் எரோதியாள் தவறான உறவு கொண்டாள். ஆடம்பரத்தையும் சுகபோக வாழ்வையும் விரும்பிய எரோதியாள் ஒரு சாதாரண குடிமகனின் மனைவியாய் ரோம் நகரில் வாழ்வதைக் காட்டிலும் நாடாளும் ஏரோதின் மனைவியாய் ராணியாய் இருக்க மோகம் கொண்டாள். இப்படி ஒருமுறை ரோம் நகருக்கு வந்துவிட்டு கலிலேயாவிற்கு திரும்பிய ஏரோதுடன் தனது மகள் சலோமியையும் கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறிவிட்டாள் நயவஞ்சகி. தனது ஒரு சிற்றப்பனை விட்டுவிட்டு மற்றொரு சிற்றப்பனை மணந்த எரோதியாளையும் துணிகர செயலுக்கு உடன்பட்ட எரோது அந்திப்பாவையும் மனந்திரும்புங்கள் என்று கண்டித்தார் யோவான் ஸ்நானன். அவரின் எச்சரிப்பையும் கண்டிப்பையும் பொறுக்காத ஏரோது அவரை சவக்கடல் அருகில் மக்கரஸ் என்ற பாலைவன சிறையில் அடைத்தான். இதனை அறிந்த நமது ஆண்டவர் யோர்தான் பகுதியை விட்டு கலிலேயாவிற்கு சென்று அங்கு சில காலம் ஊழியம் செய்தார். இத்தனைக்கும் இந்த ஏரோது அந்திப்பா யோவான் ஸ்நானகனை நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று அறிந்து அவனுக்கு பயந்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களைச் செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லைக் கேட்டு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். பிறகு ஏன் இந்த பொல்லாப்பை செய்ய உடன்பட்டார் என்பது நமது சிற்றறிவிற்கு புரியவில்லை.